ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரத்யட்சமான தரிசனம் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்த போது அவர் ஆவிக்குள்ளாகி இப்ப எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகளின் நடுவில் வந்து நிற்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, எருசலேம்ல இல்ல இந்த எசேக்கியேல், இவர் இருப்பது பாபிலோன். ஆனா இப்ப இவர் வந்திருப்பது எங்க? எருசலேமுக்கு. ஆமென். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் தனக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தை எழுதும்போது அவர் குறிப்பிடுகிறார். அவர் இருந்தது பூமியில, ஆனா அவர் போனது எங்க? பரலோகத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பவுல் உயிரோடு இருந்தார் பூமியில, ஆனா அப்போ அவருக்கு அந்த உன்னத அனுபவம் கிடைக்குது. அப்ப இன்றைக்கும் ஆவிக்குள்ளாக்கப்படுதல் என்கிற அனுபவம் சாத்தியமே. ஹல்லேலூயா. கர்த்தர் மறைவானவைகளை தரிசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவது சாத்தியமே. நீங்க போக முடியாத இடத்திற்கு உங்களை கொண்டு போவது சாத்தியமே. பிலிப்பு கர்த்தர் அந்த வனாந்தர முகமா போப்பான், கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை ஞானஸ்நானம் கொடுத்து கரையில் ஏறினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எடுத்து கொண்டு போனார், தூக்கிட்டு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவனை சுமந்து சென்றார். அல்லேலூயா. இப்போ அடிமைகளா இருக்கிற, சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேலருடைய நிலைமையை காண்பித்து தேவன் அதில் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. பாபிலோனிய சிறையிருப்பு ஒரே நாளில் உண்டாகவில்லை, படிப்படியாக ஏற்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார். சிறையிருப்பு வரப்போகிறது, முற்றுகை போடப்பட போகிறது, நீங்கள் அடிமைகளாக போக போகிறீர்கள், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட போகிறது. எரேமியா இருந்து சொல்லிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த ராஜாக்கள் யாருமே அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஆகவே இப்ப முற்றுகை போடப்பட்ட பிறகு கூட இந்த எரேமியா சொல்றாரு, டோன்ட் ட்ரை டு ஃபைட் வித் ஹிம். அவன் கூட நீ சண்டை போடணும்னு நினைக்காத, யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணாத. அவன் உன்னை முழுங்கிடுவான், உன்னை கொன்றுவான், முற்றிலும் சங்காரம் பண்ணிடுவான். அதுக்கு பெட்டர் டு சரண்டர். நீ சரண்டர் ஆயிரு, உன் உயிர் உனக்கு தப்பும். ஆண்டவர் அப்படிலாம் கிருபை கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார். ஆனா பாருங்க, அந்த சிதேக்கியா ராஜா அந்த கடைசியில் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அதற்கு ஒத்தே வரல. கடைசியில் வேற வழி இல்லாம எஸ்கேப் ஆகி ஓடினான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா அவனை கண்டுபிடிச்சு கொலை செய்தான், அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான் அவன் கண்களுக்கு முன்பாக. அப்ப என்ன பண்ணா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே பிரதானமானவர்கள், ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்ப வேற எதையுமே அவன் டச் பண்ணல. அந்த நகரங்களை வேற எந்த விதத்தில் அவன் பாதிக்கல. ஒரே நல்ல சிறையிருப்பு என்ன செய்யல, நடக்கல, பார்ட் பை பார்ட்டா நடந்தது. இப்ப கடைசியில் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சிறைபிடிக்கப்பட்ட பிறகு இப்ப கம்ப்ளீட்டா கான், எல்லாம் போயிட்டாங்க. அப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தர் நம்மளை காப்பாத்திடுவாரு, கர்த்தர் நம்மளை மறுபடியும் தேசத்திற்கு கொண்டு வந்துடுவாரு, நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வேற. நகரம் இடித்து தீக்கிரையாக்கப்படுகிறது, தேவாலயம் தரைமட்டமாக்கப்படுகிறது. இப்ப பார்க்குறாங்க, நோ ஹோப், இனிமே நமக்கு நம்பிக்கையே இல்லை, இனிமே நம்ம தப்பவே முடியாது, இனிமே சிறையிருப்பில் தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். இனி நம்மை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. இனி தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை நம்மால் நினைக்க முடியாது,
பார்க்க முடியாது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இனி நமக்கு இல்லைன்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, இந்த எசேக்கியேல் மேல தன்னுடைய கையை வைத்து அவனை ஆவிக்குள்ளாக்கி அவனை அப்படியே பாபிலோன்ல எங்க கொண்டு வரார்? இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பு கூடுகள், மனித எலும்பு கூடுகளால் சிதறி கிடக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த எசேக்கியேல் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு, அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, ஏன்னா இது என் புத்திக்கு எட்டாதது. இந்த எலும்பெல்லாம் பார்க்கும்போது அது இருக்கிற நிலைமையை பார்த்தா 3 விதமான நிலைமைகள் இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போறேன். அவன் பார்க்குறான், என்னால் இதை கெஸ் பண்ணவே முடியல, இதுல உயிர் மறுபடி வருமா என்னால் திங்க் பண்ணவே முடியல, கற்பனை கூட செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையை நீ அந்த எலும்புகளை பார்த்து பேசு. அல்லேலூயா. தீர்க்க தரிசன முறை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே பேசுறாரு. இப்போ இந்த எலும்புகள் எல்லாம் கட 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 கடன்னு ஒன்று சேருது, நரம்புகள் வருது, தசைகள் வருது, தோல் வந்து மூடுது, ஆனா ஆவி இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆவியை பார்த்து பேசு. அல்லேலூயா. 4 திசையில் அந்த காற்று அடிக்கிறது போல ஆவி அந்த பிரேதங்களுக்குள்ள வந்த உடனே இப்ப எல்லாம் உயிர் பெற்று கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லாமல் கிடந்த இந்த உலர்ந்த எலும்புகளை உயிருள்ள ஒரு சேனையா என்னால மாற்ற முடியும்னா, நீ நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உன்னுடைய நிலைமையிலே உன்னை மறுபடியும் உன் தேசத்துல கொண்டு வந்து நிலை நிறுத்துவது எனக்கு சாத்தியமே. உன் ஸ்தானத்தில் உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்த முடியும். உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும். உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின்படி உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியும். இழந்து போனாய் என்று நினைக்க வேண்டாம், சிறைபிடிக்கப்பட்டு போனாய் என்று நினைக்க வேண்டாம், பாதிக்கப்பட்டு போனாய் என்று நினைக்க வேண்டாம், உன்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாம் சத்துருவினால் பறிக்கப்பட்டது என்று நீ நினைக்க வேண்டாம். இவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் நான் உனக்கு கொடுத்து உன்னை நான் என் வார்த்தையின்படியே உங்கள் தேசத்தில் வைப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாத்தையும் திரும்ப பெற போகிறீர்கள். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் மறுபடி சத்துருவின் கையிலிருந்து பறித்து உங்கள் கரங்களில் தரப்போகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் மறுபடியும் சுதந்திரவாளிகளாய் மாறப்போகிறீர்கள். உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை, ஒரு ஸ்தானம், ஒரு பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா தருவார். உங்களை எங்க வச்சு ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க இந்த உலர்ந்த எலும்புகள் கிடைந்த அந்த பள்ளத்தாக்கில் இருந்த எலும்புகளை எசேக்கியேல் பார்த்தது போல உங்க சூழ்நிலைகளை, உங்க நிலைமைகளை, உங்க சரீரத்தை, உங்க பொருளாதாரத்தை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க ஃபைனான்சியலை நீங்க பார்க்கும்போது நோ ஹோப் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் மறுபடியும் உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்ன தேவன், பாழா போனது, இடிக்கப்பட்டது, இவைகள் எல்லாவற்றையும் மறுபடி சீரமைக்கிற ஆண்டவர். உங்க லைஃபை மறுபடி ஆண்டவர் ரீகெயின் பண்ணுவார், ரீபில்ட் பண்ணுவார், ரீஅரேஞ்ச் பண்ணுவார். எல்லாம் மறுபடி சரி செய்யப்படும். மறுபடி நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆனால் இதற்கு முன்பு அந்த எலும்புகள் 3 நிலைகளில் இருந்தது. ஆமென். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு நிலைமையில் இருந்தால் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் வசனம், வார்த்தை, தீர்க்க தரிசனம், உரை. மனுபுத்திரனே, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம், உரை, ஆவியை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னதுதான் இங்கே இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத கெஸ் பண்ணிடணும். அல்லேலூயா. பார்த்து நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஆண்டவரே, இந்த எலும்புகள் 3 விதமான நிலைகளில் இருந்தது. அதில் முதல் நிலை எப்படிப்பட்டது? 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அது எப்படி எழுதியிருக்கு பாருங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும்
உலர்ந்ததுமா இருந்தது. ஆமென். இப்போ இந்த எலும்போட கண்டிஷன் எப்படி இருக்கு? உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. நம்பர் 1 கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ உலர்ந்த எலும்புகள். ஆமென். உலர்ந்து அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரே நாளில் வராது. காய வைக்கிறதுக்கு நீங்கள் துணி துவைச்சி நீங்கள் காய போட்டிங்கன்னா போட்டு அடுத்த நிமிஷம் கிளிப்பை மாட்டினோடனே காஞ்சிருமா? இல்லை நீங்கள் துவைச்சி அந்த தண்ணியை புழிஞ்சு அப்படியே கொடியில் விரிச்ச உடனே காஞ்சிருமா? இட் வில் டேக் சம் டைம். ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு எலும்பு உலர்ந்து போகுதுன்னா அதுக்கு என்ன எடுக்கும்? நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த எலும்புலாம் நீண்ட காலமாக ஆனதுனால இப்போ எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நாம் ஒரு நாளும் ட்ரை போன்ஸாக இருக்கக்கூடாது, உலர்ந்த எலும்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினம் இருந்தால் தான் எலும்புக்கு ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜை இருந்தால் தான் அந்த எலும்பு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நமக்கு உடலுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா உளுத்து போச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதான் உலர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ பார்க்குறதுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது எப்படி இருக்காது? ஸ்ட்ராங்காக இருக்காது. அதில் பலன் இருக்காது, அதில் உபயோகம் இருக்காது, அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ நான் ஒரு நாளும் உலர்ந்த எலும்பை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால் தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியல, உணரவே முடியலன்னு ஒரு ஆத்மா சொல்லுதுன்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கு? உலர்ந்து போயிருக்கு. என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாங்கன்னா அந்த நபர் எப்படி இருக்காங்க? உலர்ந்து போயிருக்கிறாங்க. வேதத்தை என்னால் எடுத்து பொறுமையாக என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல அப்படின்னு ஒரு நபரால் சொல்ல முடியுதுன்னா அந்த நபர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. காலங்களில் வறட்சி காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்மளை வறட்சி அடைய செய்வதற்குனே ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். உஷ்ணம் வரும். ஆனால் உஷ்ணம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் அந்த காலத்திலும் வற்றாம பசுமையா கனி கொடுக்கத்தக்கதா நாம இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அல்லேலூயா, வறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் நம்மளை நடத்தணும், நித்தமும் நம்மளை நடத்தணும். நமக்கு தேவையான வார்த்தை டெய்லி கிடைச்சிட்டே இருக்கணும். தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த ஆண்டுடைய மகிமையின் எல்லைக்குள்ள நம்ம இருந்துட்டே இருந்தாதான் இந்த உலர்ந்த அனுபவம் வராது. ஆமென். இந்த உலர்ந்த அனுபவம் என்பது பின்மாற்றத்திற்கு அடையாளம், கடின இருதயத்திற்கு அடையாளம். ஆமென். பின்மாற்றம் அடைஞ்ச ஆட்கள்லாம் ஒரே நாளில் என்ன செய்ய மாட்டாங்க? பின்மாற்றம் அடைய மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்படியே பேக் அடிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐக்கியத்திலேருந்து விலகுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவனோடு நேரம் செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. பைபிள் எடுத்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லுதுன்னா பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை, உடம்பெல்லாம் என்ன செய்யுது, வலிக்குது, எனக்கு தூக்கமாக என்ன செய்யுது வருதுன்னு சொன்னால் பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழங்கால் படியிட்ட உடனே உங்களுக்கு ஒரு உதவி செய்யும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சி ஆண்டவரேன்னு அவரை கூப்பிடும்போது உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவரை விட்டு நம்ம விலக விலக நமக்குள் உலர்ந்த நிலைமை வந்துடும். அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, வரவே கூடாது. அதிகாலையில் எழும்புவதற்கு எனக்கு இப்போ என்ன செய்யலை, முடியலை, நான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு போர்வையை மூடிட்டு என்ன செய்கிறேன், தூங்குறேன்னா அந்த ஆள் உலர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவரை ஆராதிப்பதிலையும் ஆண்டுடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்பதிலையும் ஊழியம் செய்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுலையும் முன்னணியில் நின்று ஆள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, ஆளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. வாங்க வாங்கன்னு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, மறுபடி இன்வைட் பண்ண வேண்டியது இருக்குது, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்படின்னா அந்த ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? சொல்லுங்க, ட்ரை ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ட்ரை ஆயிடக்கூடாது. வார்த்தை, தீர்க்க தரிசன உரை, ஆத்மாவை பார்த்து பேசு. கர்த்தர் உங்க ஆத்மாவை தொய்ந்து போகாதபடிக்கு, உலர்ந்து போகாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. நீங்க உங்க ஸ்தானத்தில் மறுபடி கொண்டு வந்து நிறுத்தப்படணும்னா நீங்க உலர்ந்து போகாத எலும்பா என்ன செய்யணும்?
இருக்கணும். உலர்ந்து போன பிறகு அவரால் கொண்டு வர முடியாது இன்னொரு பக்கம். ஆனால் வளர்ந்துடக்கூடாது. எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கே இப்போ எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சீக்கிரமே போகணுமா, எல்லா நாளும் போகணுமா, எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்ளணுமா, எல்லா ஜெபத்துக்கும் போகணுமா, எப்போ பார்த்தாலும் போகணுமா. அல்லேலூயா. இப்படிலாம் என்ன வருது அப்படின்னா ட்ரைனஸ் என்ன செஞ்சிட்டு சொல்லுங்க, ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஆர்வம் குறையுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், உலர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பாஸ்டர் சொன்னார், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். ஆனால் அந்த ஆச்சரியத்தினால நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அல்லேலூயா. ஏன் வருத்தப்படுவோம் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக நிறைய நன்மைகளை ஆயத்தம் செய்து அவர் வருவாராம். அல்லேலூயா. அதை கொண்டு வந்து தம்முடைய தூதர்கள்ட்ட கொடுத்து நீ என் பிள்ளைகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஆயத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போயிடுவாங்களே திரும்ப. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற ஒரு நபருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், அல்லது ஒரு ப்ரமோஷனை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், அல்லது ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். இப்ப அந்த தூதன் அந்த குறிப்பிட்ட நபருக்கான பேக்கேஜோட என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். இப்ப அந்த குறிப்பிட்ட நபர் ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா அன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு போயாச்சு. இந்த ஆளை தேடி வந்த தூதன் அந்த ஆள் இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாராம், கொண்டு போயிடுவாரு. அதிகாலையிலே ஒரு புது கிருபையோட ஆண்டவர் வர்றாரு. ஆமேன். 5 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சிருவீங்கன்னு அந்த தூதன் ரெடியாக என்ன செஞ்சுருக்கான், வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் 5 மணிக்கு அலாரத்தை டிங்குன்னு ஆஃப் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டீங்க, படுத்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப எந்திப்போண்டு திரும்ப முழிச்சு பார்த்தா மணி 6. அப்போ அந்த தூதன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த அதிகாலைங்கிற அந்த டைம் முடிஞ்ச உடனே he will go, அவன் போயிடுவான். எப்படினாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்போ போய் பார்ப்போம், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணனே, நீங்கள் ஏன் எனக்கு தரல அப்படின்னா ஆண்டவர் தடவிட்டே சொல்லுவார், மகனே மகளே நீ கேட்டதுனால உனக்கு கொடுக்குறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன். ஆமாம், கேப்ரியல்கிட்ட கொடுத்து விட்டேன், ஆனால் நீ அன்னைக்கு ஆப்சண்ட். அல்லேலூயா. நீ ஆவியில் அன்னைக்கு ட்ரையா இருந்த, அன்னைக்கு யூ ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் மை பிளஸிங். ஸோ எகெயின் என்ன செஞ்சுட்டான், இவன் திரும்ப கொண்டு வந்துட்டான். இப்போ அது பரலோகத்தில் நமக்கு தேவையா, அதை நம்ம அனுபவிக்க முடியுமா, முடியாது. தேவ பிள்ளைகளை இதுதான் முக்கியம். ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போகும் தன்மைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மறுபடி ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. செவிட்டு விரியன மாதிரி காதை அடைச்சிட்டே இருந்தானோ. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாம்பாட்டி ஊதுனாலும் அந்த மகுடி சத்தத்துக்கு அவன் என்ன செய்யலை, செவி கொடுக்கல அப்படின்றாரு. எத்தனையோ பிரபலமான தேவ மனிதர்கள் அவர்கள் நடுவில் வாழ்வதற்கான ஒரு வசந்த காலத்தை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை அவங்களால என்ன செய்ய முடியல. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு புரிய முடியல. நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க, கிரேட்டஸ்ட் ரிவைவல்லாம் நடந்திருக்குங்க. எலியாவின் காலம் எவ்வளவு பெரிய பொற்காலம் பாருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால் பாகால சேவி. 2 நினைவுகளால் குந்தி என்ன செய்யாத, நடக்காத. வானத்திலிருந்து அக்னினால பதில் தர்ற தேவன் தான் தேவன் சொல்லி வானத்திலிருந்து அக்னியை இறக்கியிருக்கான். அப்பமும் எசபேல் ஆகாம மனம் திரும்பல பாருங்களேன். அல்லேலூயா. அவன் பின்னாடி போன ஒரு கூட்டம் இருந்துட்டு தானே இருந்திருக்கு. இதெல்லாம் அவர்களால் உணரவே முடியலங்க, புரிந்து கொள்ளவே முடியல. இந்த தேவனுடைய அன்பை, தேவனுடைய தயவை, அவர் கொடுத்த மன்னிப்பை, அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, கேட்ச் பண்ணவே முடியல. அல்லேலூயா. உலர்ந்த தன்மை உணர்வில்லாத தன்மைக்கு அடையாளம். என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும், இந்த பஃபலோ இருக்கு பார்த்தீங்களா, நம்ம டீசெண்டாக சொல்லுவோம். எவ்வளோ பெரிய மினிஸ்டர் வந்தாலும் அது திடீர்னு வந்துட்டுனா ஹானை போட்டு பீம்பின்னு அடித்தாலும் அது என்ன செய்யாது, சட்டையே பண்ணாது. ஆமாம், அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அது இயற்கையாகவே அதனுடைய அந்த தோலுடைய கடினத்தன்மை. அப்போ உலர்ந்து போகும் நபரும் இப்படி கடினமாயிருவாங்க. இயேசுநாதரே வந்து பேசினாலும் மனம் இறங்க மாட்டான். உலர்ந்த எலும்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 2வது, இந்த எலும்புகள் எப்படி இருந்தது, இந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. சரியா? இப்போ பள்ளத்தாக்கு ஃபுல்லா எலும்பு தான். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, 7வது வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்,
எலும்பு கூட முழுசா கிடக்கல, எலும்பு எலும்போட ஒன்று சேர்ந்து இல்லை, எல்லாம் செதறி இருந்தது. அப்ப நான் இதுக்கு சொல்றேன், உடைந்த எலும்புகள். அல்லேலூயா. ஒரு உடைவு ஏற்படுதுன்னா சும்மா ஏற்படுமா? ஏதோ ஒரு பெரிய தாக்குதல், அல்லேலூயா, ஏதோ பயங்கரமான மோதல், ஏதோ ஒரு பெரிய விபத்து, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து. அப்பதான் என்ன செய்யும்? எலும்பு அவ்வளோ ஈஸியாக உடையுமாங்க? அவ்வளோ ஈஸியாக உடையாது. சரீரத்தில் இருந்த எலும்புகள் எல்லாம் உடைஞ்சி செதறி கிடக்கு. இப்போ அந்த எலும்புகள் ஒன்றானது. அல்லேலூயா. நாம உடைஞ்ச எலும்பை நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை உடைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்க நாமத்தை தொழுது கொள்ளுவேன்னு சங்கீதக்காரன் பாடுறான் பாருங்களா. இந்த பாத்திரத்தை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நாம செஞ்ச பிரதிஷ்டை என்ன செஞ்சிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. பொருத்தனையை உடைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவை உடைச்சிடக்கூடாது. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை உடைச்சிடக்கூடாது. ஆமென். இப்படி எங்கேயும் உடைவு ஏற்பட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏதாவது தாக்குதல்களுக்கு ஆமென் நாம உட்படும் போது கிருபையை சார்ந்து கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடைய மறைவுக்குள்ள வந்துருவோம், ஆண்டோடைய பாதுகாப்புக்குள்ள வந்துருவோம். ஏன்னா இந்த உறவை விட்டு பிரிப்பது தான் சத்துருவினுடைய வேலை. இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது தான் பிசாசினுடைய தந்திரம். அவனுடைய வேலையை சிதறடிப்பது தான். சிதறடிக்கிறவன் உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? வருகிறான். ஆகையால் உன் அறையை என்ன செய்? நீ கட்டிக்கொள், உன் பலத்தை கூட்டிக்கொள். அல்லேலூயா. அவன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் முட்டி பார்ப்பான். உடைச்சி பார்த்தாலும் கப்பல் தான் சேதமாகுமே தவிர விசுவாசம் சேதமாக கூடாது. அல்லேலூயா. தரிசனம் சேதமாக கூடாது. ஆமென். அழைப்பு சேதமாக கூடாது. கொந்தளிப்பு ஏற்படலாம், புயல் காற்று வீசலாம், ஆனா விசுவாசம் உடைஞ்சிடக்கூடாது. தகப்பனோடு இருக்கிற அந்த உறவு விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி உறவு உடைஞ்சிடக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகள் உறவு உடைஞ்சிடக்கூடாது. பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உடைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் உடைக்கணுங்கிறது தான் யாருடைய திட்டம்? சத்ருவினுடைய திட்டம். ஆனா இந்த திட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, இடம் கொடுத்துடக்கூடாது. தகப்பனை விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் உலகத்தை என்ன செய்வான்? காட்டுவான். ஆசைகளை காட்டுவான், இச்சைகளை காட்டுவான், இன்பங்களை காட்டுவான். இதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஆமென். சிம்சோன் பிரதிஷ்டையை உடைச்ச மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, உடைச்சிடக்கூடாது. தெளிலால் ஒரே நாளெல்லாம் அவனுடைய பிரதிஷ்டையை உடைக்கலைங்க. அவன் அவளோடு கூட ஸ்நேகமாக இருக்கிறதை பார்த்து அந்த பெலிஸ்தியர்கள் முதல்ல நேரடியாக மோதி பார்த்தாங்க. இப்போ பாருங்க, இந்த சத்துரு இவன்கிட்ட நேரடியாக வராமல் இப்போ ஆட்ட போயிட்டான், சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டான். அவனுடைய மகா பலம் எதில் இருக்கு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லு. அவனை உடைச்சே ஆகணும். அவன் தேவனிடத்திலிருந்து அவனை பிரிச்சே ஆகணும். அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எடுத்தே ஆகணும். அவன் கண்ணை தோண்டியே ஆகணும். அல்லேலூயா. அவனை மாவாட்ட வைக்கணும். எவ்வளோ தந்திரமா பாருங்க. அவன் ஒரு தடவை இல்லை, 3 தடவை அவனை அழுது மூக்க சீந்தி, உன் மகாபலம் எதில் இருக்கு எனக்கு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறது உண்மைதானே. கடைசியில் அவன் ரொம்ப அவனை போட்டு பாடாப்படுத்தினால என்னுடைய மகாபலம் எதில் இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். என் பிரதிஷ்டையில் தான் இருக்குன்ட்டான். இந்த முடியை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அவன் நினச்சிட்டு இருக்கான் இப்போ நானும் தெளிலாலும் மட்டும்தான் இருக்கும்னு. ஆனால் பைபிள் சொல்லுது இந்த பெலிஸ்தியர்கள் அதே அறையில் தான் பதுங்கியிருந்தான். அவன் நினைச்சான் இது யாருக்குமே தெரியாது. ஆனால் somebody watching. ஆமென். அது எப்படி அந்தரங்கமாக செய்யப்படுற காரியத்தை பார்க்க முடியும்? அவன் வேலையை அதானே. உன் அந்தரங்கத்தில் நீ வீக்காக இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுட்டு அதில் கையை வச்சு தானே உன்னை உடைக்க விரும்புகிறான். நீ எங்கே வீக்காக இருக்குங்கிறத அவன் அறிஞ்சு அங்கே வந்து அவன் உடைக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய ஏக்கம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே பலவீனமானவர்கள் என்பது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அவன் பாருங்க, ஒரு தடவை தோத்து போனதுனால விடலை, திரும்ப 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 ட்ரை பண்ணா உடைச்சிட்டான். அல்லேலூயா. இப்போ சிம்சோன் கேலி கூத்தாயிட்டான். யோசிச்சு பாருங்க, உடஞ்சிட்டு அப்படின்னா கேவலமாயிரும். பிள்ளைகளே கவனிங்க, பெற்றோரோடு இருக்கிற அந்த உறவை உடைச்சிட்டு வேற ஒரு உறவு தான் எனக்கு முக்கியம்னு நீங்க போகணும்னு நினைச்சீங்க, கேவலம். வெளியில யாருக்கும் தெரியாது. இன்சைட் மை ரூம் வாட்சிங் மை செல்போன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த செல்ஃபோனை அந்த ஆப்பெல்லாம் உருவாக்கணும் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உங்கள் ஹிஸ்ட்ரி அத்தனையும் கையில் வச்சுருப்பான். ஒரு மனுஷன் உண்டாக்கின
ஒரு ஆப்புக்கு இவ்வளவு ஆமீன் கிளாரிட்டியா ஆக்யூரேட்டா நம்மளெல்லாம் அப்படியே பின்னாடி வந்து வாட்ச் பண்ண முடியும்னா அல்லேலூயா. உடைஞ்சிடக்கூடாது, உடைச்சிடவும் கூடாது. அல்லேலூயா. உடைக்க விட்டுறவும் கூடாது. ஒரு மாணவன் தன்னோடு கூட படிக்கிற நண்பனோடு நல்ல க்ளோஸாக இருந்தான். இப்போ அவன் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய நாள் ஒரு வாரம் இருக்கும்போது இவங்க அப்பா அவனுக்கு கையில் பணம் கொடுத்து நீ ஃபீஸ் என்ன செஞ்சிரு கட்டிடுன்னு கொடுத்துட்டார். இப்போ இந்த பணத்தை கையில் வச்சுருக்கான். அந்த பையன் ஃப்ரெண்டு அவனுக்கு ஏதோ பணம் தேவை. அவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு எனக்கு இந்த பணத்தை தான், ஒரு வாரம் இருக்குது ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு நான் என்ன செஞ்சிடறேன் திரும்ப தந்துடுறேன்னு கேட்கான். நண்பன் பழக்கம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதனால் கொடுத்துட்டான். இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிருவான்? ஒரு வாரம் ஆச்சு தரல. ஃபீஸ் கட்ட வேண்டிய நாள் வந்துட்டு தரல. 2 வீக்ஸ் ஆச்சு தரல. 1 மாதம் ஆகிட்டு தரல. இப்போ ஃபீஸ் கெட்டு தொந்தரவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ அப்பா பார்த்து ஒரு நாள் கேட்குறாரு அவனை பார்த்துட்டே, ஃபீஸ் கட்டினியா? இவன்ட்டு வந்து சரியான பதிலே இல்லை. இப்போ என்ன சொல்லனே தெரில. ஒருமா மலிப்பிட்டு போயிட்டான். இப்போ அவன் ஃப்ரெண்டை போய் ஃபோர்ஸ் பண்ணுறான். டே எங்கள் அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, 1 மாதம் ஆகிட்டு நீ வாங்கி, அதனால் பணத்தை கொடு. இவன் கேட்க, என்ன பணம், எப்போ கொடுத்த, எவ்வளோ கொடுத்த? ஏய், இவனால் ஒன்றுமே சொல்ல முடியல. நீ தானடா என்கிட்ட வாங்கின நண்பா. அவன் சொல்லிட்டான், நீ கொடுத்ததுக்கு எனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இருந்தால் சொல்லு. எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க, இவனுக்கு மொத்தத்தில் நிம்மதி போச்சு. அப்பா உள்ளே இருந்தால் இவன் வெளியே இருப்பான், அப்பா வெளியே இருந்தால் இவன் உள்ளே இருப்பான். அப்பா கூப்பிட்டு பேசணும்னா ஏதோ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இவனால் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்ய பார்க்க முடியல. ஒரு நாள் அப்பா கூப்பிட்டாருங்க, வா ஃபீஸ் கட்டினியா என்கிட்ட சொல்லு. இப்போ தப்ப முடியாது. இப்போ ஓன்னு என்ன செய்யறான்? அழுகுறான். அப்பா விட்டுட்டாரு. ஓகே, கொஞ்ச நேரம் அழு. கொஞ்சம் அழுது முடிச்சதுக்கப்புறம் தட்டி சொன்னார், ஓகே ஸ்டாப் கிரைங், என்ன நடந்தது சொல்லு. இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறான். எவிடன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பேப்பர் எடு அப்படின்னா எழுது. நீ கொடுத்த பணத்துலேருந்து டபுளாக எழுதுனார். இந்த பணத்தை நான் உனக்கு என்ன செஞ்சேன் கொடுத்தேன். நீ இந்த இடத்துல இந்த தேதியில் என்கிட்ட என்ன செஞ்ச வாங்கினேன். 4 நாளைக்குள்ளே எனக்கு திருப்பி தரணும். நீ திருப்பி தரலன்னா உன் மேலே போலீஸில் நான் என்ன செஞ்சிடுவேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா இவன் எஸ்கேப் ஆகி தாத்தா வீட்டில் இருக்கான். இப்போ இந்த லெட்டர் அவனுக்கு போகுது. 3ஆவது நாள் ரிப்ளை வருது. நண்பா, என்ன அநியாயம் இது, உன்கிட்ட வாங்கினது இவ்வளோ பணம் தானே, நீ என்ன இப்படி கூடுதல் பணம் போட்டிருக்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்னால் அவ்வளோ பணம்லாம் நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது, நீ என்னன்னாலும் பண்ணிக்கும். இப்போ அப்பா சொன்னாராம், எவிடன்ஸ் வந்துட்டுப்பா, நான் வாங்கினது இவ்வளோ தான் நினைச்சிட்டான். இப்போ இந்த லெட்டரோட நீ எங்கே போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், பணம் வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்க, இந்த உறவை சரி செய்ய இவனால் முடிஞ்சுதா? அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு பாருங்க. இதை யாருக்கு எடுத்தா? அப்பாவா நீ என்னைய பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார்? அப்பாவா நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார்? அப்பாவா நான் உள்ளே இருந்தால் நீ வெளியே இருக்கணும், நான் வெளியே இருந்தால் நீ உள்ளே இருக்கணும்னு சொன்னார்? இல்லையே. அப்பா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறது ரெடியாக இருக்காரு. ஆனால் அத்தனையும் செஞ்சது யாரு? அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத அலுவல்களை மாட்டிட்டு, ஆமீன், போகக்கூடாத இடங்களுக்கு போகிறது, பார்க்கக்கூடாத ஆட்களை பார்க்கறது, செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறது, சம்பந்தம் இல்லாத காரியங்களை சிக்கி கொண்டு அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, அப்பாட்ட பேசுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாமே நம்மால் இந்த உறவை சரி செய்ய அவர் மனம் இறங்கினதான். அவர் மனம் இறங்கினா மறுபடியும் அவர்கிட்ட வரணும், உடஞ்சதை சரி செய்ய வரணும். பேதுரு மனம் கசந்து ஆண்டோட்ட அழுதான். ஆண்டவரே, மறுதளித்தது உண்மைதான், சபிச்சது சத்தியம் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஐயோ, நீங்கள் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்து நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே, என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கவே கூடாது ஆண்டவரே, என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஏங்கி அழுதான். பார்த்தீங்களா, இதுதான் அந்த உடைவை சரி செய்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உடைந்த எலும்பு அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை, எங்கேயோ பாதிப்பு, உறவுல என்ன செஞ்சுட்டு பிரிவு வந்துட்டு, அப்போ அது சரி செய்யப்படாத வரைக்கும் மறுபடி ஸ்தானத்துக்கு வர முடியாது, மறுபடி ஃப்ரீயாக நிச்சய முடியாது, உறவு கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியாது, பெற முடியாது. ஆகவே இந்த உடைஞ்சு போனதை உடனே சரி பண்ணிடணும். இப்போ பிள்ளைகளை உடைந்த எலும்பா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது, உடையிறதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ 3வது வசனத்தை பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அப்போ இந்த எலும்பு எப்படிப்பட்ட எலும்பா இருக்கு? உயிரற்ற எலும்பு. இப்போ 3வது உயிரற்ற எலும்பு. உயிரற்ற எலும்பு அப்படிங்கிறத நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இயேசு இல்லாத எல்லாருமே உயிரற்றவர்கள் தான். யோவான்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 1 யோவான் 5ல் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனுடையவர்கள். இப்ப தோல் இருக்கு, நரம்பு இருக்கு, சதை இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, தொழில் இருக்கு, வசதி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா இயேசு இல்லை. அந்த ஆள் யாரு? உயிரற்ற ஒரு நபர். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படாத நபர்கள் எல்லாரும் யாரு? அப்ப அவர்களுக்குள் ஆவி, பரிசுத்த ஆவி, அந்த நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவியை உயிர்ப்பிக்கும் போது தான் நம்ம மனிதர்களாய் மாறுகிறோம். ஆமென். உயிர் இல்லாத சரீரத்துக்கு என்ன பேரு? பிரேதம், சடலம், நிறைய பேர் இருக்கு. அப்ப பாருங்க, உயிரற்ற அந்த நிலையில் இருந்த எலும்புகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உலர்ந்த உடைந்த அனுபவம் கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுரும்? உயிரற்றதுல கொண்டு போய் விட்டுரும். உயிரற்றதுட்ட நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு கேட்குமா? நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு புரியுமா? அன்பா பேசினா தெரியுமா? அதுக்கு முன்னாடி அழுதா அதுக்கு விளங்குமா? அப்படிதானே இருக்கு பாஸ்டர். அழுதாலும் விளங்க மாட்டேங்கி, அன்பா பேசினாலும் புரிய மாட்டேங்கி. அப்படியா? அப்படின்னா என்ன இல்லை? ஆமா, எந்த சென்ஸுமே இருக்காது. ஆமே. ஏன்னா இயேசு இந்த உயிரற்ற எலும்புகளையும் உயிரடைய செய்திருக்கிறார். அவர் மாதிரி நல்லவர் யாராவது இருக்க முடியுமா? லாசருவே வெளியே ஓ, அவ்வளவுதான். செத்து 4 நாள் கழிச்சு அவன் என்ன செஞ்சான்? உயிரோட வந்தான். அப்போ உயிர் அற்று போனவர்களுக்கு இனிமே ஹோப்பே கிடையாது, இனி லைஃபே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. இனிமே அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அதான் உயிரற்ற நிலைமை. ஆனா அந்த உயிரற்ற நிலைமையிலையும் உயிரை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா இவர் தான் தேவனுங்க. நம்ம நிலைமையில இனிமே நமக்கு வாய்ப்பே கிடையாது, நமக்கு இனிமே வழியே கிடையாது, நம்ம இதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் மறுபடியும் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரு. பார்த்தீங்களா? அதான் உயிர்ப்பிக்கிற தேவன் செய்கிறவர். அப்ப இதைத்தான் ஆவியானவர் செய்கிறார். அப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த மாதிரி உள்ளான மனிதன்ல எப்படிதான் இருந்தோம்? உயிரற்றவர்களாக தான் இருந்தோம். அப்ப என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நமக்குள்ள என்ன வந்துட்டு? இப்போ ஆண்டவரை பார்க்க, அவர்கிட்ட பேச முடியுது, அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுது? உணர முடியுது. அவர் பேசினா இது ஆண்டுடைய சத்தம் தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது? புரிந்து கொள்ள முடிகிறது. இது சரியான வழி, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதெல்லாம் நம்மளால் இப்போ அடையாளம் காண முடிகிற காரணம் என்னன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஆனால் இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள பாருங்க, ஆரம்பத்தில் உலர்ந்து போக ஆரம்பிச்சாங்க, உடஞ்சி போக ஆரம்பிச்சாங்க, கடைசியில் உயிரே இல்லாமல் போயிட்டு மொத்தத்தில் தேவரை விட்டு அவர்கள் முற்றிலும் என்ன செஞ்சிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் எசேக்கியேல் மூலமா இந்த ஆவி அதற்குள் வந்தால் இந்த உயிர் மீட்சி உண்டாகும் என்று வெளிப்படுத்தினது போல இன்னைக்கும் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வாரானால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படும். ஆமே, நாம மறுபடி புதுப்பிக்கப்பட முடியும், மறுபடி உயிர்ப்பிக்கப்பட முடியும். அந்த தொய்வு நமக்குள் இருக்காது, அந்த வீழ்ச்சி நம்மை தொடராது. ஆமென். மறுபடியும் அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த சாயல் நம்மளை மூடாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஆவி. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் மீட்சி. அது பரிசுத்த ஆவியானவரால் தான் உண்டாகும். அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறாதவர்கள் நீங்க கண்டிப்பா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சியா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்தத்தோடு, ஆண்டவரே இது உம்முடைய வாக்குத்தத்தம் அல்லவா, தாகம் உள்ளவன் எல்லார் மேலையும் நீங்க தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். கேளுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தாலும் நீங்க ஆவியினால நடத்தப்படணும்னு கேளுங்க. ஆவியானவருக்குள் நிறைந்திருக்கணும் கேளுங்க. ஏன்னா எப்போ தீர்க்கதரிசிகள் வந்து பேசினாலும் இந்த இஸ்ரவேலர்களால் என்ன செய்ய முடியல? செவி கொடுக்க முடியல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க முடியல. காரணம், அவர்கள் முழுவதும் மாம்சத்தினால் நிறைந்திருந்தார்கள். அப்ப ஆவியினால நான் நிறைஞ்சிருந்தாதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும், கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்க முடியும், ஆவியானவர் நடத்துகிற வழியில நான் என்ன விட்டு கொடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய்த்தான் நம்ம எதிர்பார்க்கிறார். ஆவியினால நடத்தப்பட, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, ஆவியானுடைய சித்தத்தை நிறைவேற்ற, இதை நீங்க செய்யறதுக்கு ஓகேன்னா உங்களை மறுபடியும் கர்த்தர் உங்க தேசத்துல கொண்டு வந்து
நிறுத்துவார். எல்லார் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எங்கள் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. உயிர் மீட்சியை, எழுப்புதலை, மறுபடி எங்கள் நிலைகளிலே நிறுத்தப்படுகிற அனுபவங்களை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. இந்த அனுபவம் பிள்ளைகளுக்கு உரித்தாவதால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.